நித்யானந்தன் சார் உங்ககிட்ட கேட்கணும். அம்மா எவ்வளவு லாங்குவேஜ் வந்துக்கான் பாரு. ஒசாமா பில்டர் வந்துக்கான் பாரு. ஒசாமா பில்டர் 37 1 370 ஒன்னாவே இருக்கட்டுமே. புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. காந்தா மொட்டத்தலையா நீ வா. அதாவது அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டாரு. அண்ணாமலையை வச்சு திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து அண்ணாமலை மூலமா ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தில் எதுவும் பாஜக இருக்குதா? குரு எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அண்ணா நான் வந்து இந்த கூட்டணி ஆட்சியில எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். 37 1 370 ஒன்னாவே இருக்கட்டுமே. அவருடைய சுதந்திரம், அவர் பேசுகிறார். என் லைஃப்ல நித்யானந்தம் இல்லைன்னா இந்த சேகர் எப்போ செத்துருப்பான். நான் சந்தோஷமா இருக்குமோ சரி, நான் சோகமா இருக்குமோ சரி, நான் டிமோட்டிவா இருக்குமோ சரி, இந்த வாழ்க்கையே வெறுத்து ஓரமா உடஞ்சு உட்காருமோ சரி, நித்யானந்தம் தான் என்னை காப்பாத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த ஃபீலை நான் இங்க தான் சொல்ல முடியும், இங்க தான் சொல்ல முடியாது. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அவர் என்ன சொல்லிருக்காரு நம்ம தெளிவா பார்க்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஏப்பா இத முதல்ல சொல்லக்கூடாது. அவர் பதில் சொல்றாரு, என்னுடைய ஆசை தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது. வாய்ப்பில்லை ராஜா. கூட்டணி வேண்டாம் என்றோ எடப்பாடி வேண்டாம் என்றோ அவர் சொல்லவில்லை. தயங்குற தைரியமா சொல்றா, சொல்லு. நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு, சொல்றா. என்னுடைய விருப்பம் என்று சொன்னால் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றார். இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. அதான் அதனாலதான் சரி பாதி தொகுதி அப்படிங்கிறது அதிமுக ஆட்சிக்கு வரணும்ன்றது விருப்பம். நான் உணர்ச்சிவசப்பட்டெல்லாம் பேசல, நிதானமா அவர் சொல்றார். ஏய் வாயை முன்னேந்து போட, ஏதாசியமா பேச போற. நீங்க பேசுறது நான் குறுக்கிடல, மக்களுக்காக தான் பேசுறேன், உங்களுக்கு நான் பேசல, மக்களுக்காக தான் பேசுறேன். மொகராசு உன் வழி எனக்கு புரியுதுப்பா. கூட்டணி கட்சி சார்பாக பேசக்கூடியவர் எப்படி பேசலாமா? நான் கேட்கிறேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒண்ணே ஒண்ணு, உட்கார முடியாதவரால ஒரு நடைப்பிணம்னு சொல்லி தொலைங்க. நடக்காத பணம். ஆமா, அவரு கால் கூட ஊனும். எம்ஜிஆர் அவர்கள் தோல்வி என்பதை கண்டது கிடையாது. எடப்பாடி தலைமையில எதை வெற்றியை நிரூபித்திருக்கிறார். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஆட்சி அமைத்துக்கு கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டில். இல்ல உதயகுமாருக்கு என்ன தகுதி இருக்கிறது? உதயகுமாருக்கு தகுதி இருக்கிறது என்று நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட எடப்பாடி கிட்ட நீங்க போய் நிக்கிறீங்க. ஆமாங்க, கூட்டணி கட்சி எடப்பாடி நாம நிற்போம். அதுக்கு முன்னாடி டெல்லிக்கு எடப்பாடி வந்து அமித்ஷா அணினார். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். கூட்டணியில தொண்டர்கள் எல்லாம் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள். சில விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், மக்களுக்கு தெரிந்து அல்லது தொலைக்காட்சி. அந்த சில்மிச செய்யறது அண்ணாமலை அப்ப சொல்ல வரீங்களா? யாரையே சொல்லிக்கிறாரு அவரே. என்னையே சொல்லிக்கிறேன். அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவீங்க சார். எப்படி டெல்லியிலே கெஜ்ரிவாலிட்ட இருந்து பாஜக பறித்ததோ அதுபோல தமிழ்நாட்டிலும் பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் நித்யானந்தத்தினுடைய அவா கூட. உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸ் பீஸா விட்டுட்டு வேண்டாம் நாய. டெல்லிக்கு தலைமை மாண்புமிகு மோடிஜி அவர்கள், தமிழ்நாட்டுக்கு தலைமை மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில மாபெரும் வெற்றி கூட்டணி. அதான் இல்லைங்கிற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு? வாய்ப்பே இல்லை. ரெண்டு பேரும் பேசிக்கொள்வதுதான் இந்த கூட்டணிகள் இருக்கக்கூடிய பொழுதைக்கான உண்மையான ஒரு உறவு நிலை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிட்டு இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. பிஜேபியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னா அதிமுக இருந்து பீத்தெடுக்கப்பட்டது. அதிமுகவுடைய வீழ்ச்சி தான் பிஜேபியுடைய வளர்ச்சி. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி கண்மணி. சார் நித்யானந்தன் சார்,
இது வந்து சீட்டுகளை அதாவது கூட்டுறதுக்காக பாஜக கையில் எடுத்துருக்கக்கூடிய ஒரு உத்தி இது அப்படின்னு சொல்லி முருகவேல் சொல்றாரு. அதை அப்படிதான் பார்க்கணுமா? உண்மைதான், உண்மைதான். சாம்பார் ஆப்பு எனக்கு உண்மைதான். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பளிச்சுன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஆமா, அந்த வன்மம் ஏன் வருது உங்களுக்கு? நான் என்ன பண்ண உங்களை? போச்சடா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பாவம் பண்ண? 3 விழுக்காடுல இருந்து 11 விழுக்காடு கட்சிக்கும் 18 விழுக்காடு கூட்டணிக்கும் சேர்த்து கொடுத்தவர் அண்ணாமலை. ஆனால் 40 இருந்த அது ஒரு பில்டப் பண்ணிட்டாரு. 40 அது ஒரு பில்டப் அப்படின்ட்டாரு. என்டிஏனுடைய முதலமைச்சராக முன்னிறுத்தப்படுவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை. ஒருவேளை வெற்றி பெற்றால் அது அதிமுக ஆட்சியா பாஜக ஆட்சியா? பெற்றாலும் அது என்டிஏ ஆட்சி. இங்கதான் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்றீங்க. இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்த கேன மாதிரி தெரியுதா? கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. அதிமுக என்டிஏல இருக்குதா இல்லையா? இருக்கு. ஆனா இல்ல. என்டிஏல வந்து நீங்க அதிமுக இருக்கான்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்டிஏல இப்ப அதிமுக இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பாஜக கூட அதிமுக இருக்கு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு நடந்துக்க வரலாறு. அதைத்தான் வெளிப்படையா சொல்லாம கூச்சப்படுறாங்க. என்னங்க அது எப்படி ஆயி போச்சு? படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்களே. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நித்யானந்தன் கேட்டாரு. கேட்டுட்டு அவரே சொன்னாரு, ஆமா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்குன்னு. பாஜக கூட்டணியில் அதிமுக இருக்குதா இல்லையா அப்படிங்கறத அதிமுக சொல்லல, பாஜக தான் மறுபடி சொல்லுகிறது. பரமா அவன் ஜெயிக்கல இவன் ஜெயிக்கல அப்படியே இடிச்சு இப்படி அடிச்சுக்கிறியே, உன் வாழ்க்கை நாசமா போய்கிட்டு இருக்கு, அதை பத்தி யோசிச்சாளா? கட்சி எடுக்கின்ற மேலிடம் எடுக்கின்ற முடிவுக்கு நான் கட்டுப்பட்டவன். நான் கட்சி அதுக்கு முன்னாடி சொன்னதையும் கேட்டுக்கோங்க. இப்போ இந்த பேட்டியிலையும் சொன்னாரு சார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியா ஒண்ணு சொன்னாருல்ல, நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறாங்க. இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பெரியவரா, தமிழ்நாட்டில் முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் பெரியவரா? இதில் யார் சொல்லுவதைத்தான் கேட்பது. முரண் இல்லை என்றால் இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் தமிழ்நாட்டினுடைய பாஜகவினுடைய தலைவரும் முன்னாள் தலைவரும் ஒன்றா? முரண் இல்லையா? அது உங்களுக்கு முரண்பாடா தெரியாது, ஆனா எங்களுக்கு அது முரண்பாடா தெரியும். நான் பண்ற டார்ச்சரை பார்க்கும்போது என்னை கட்ட வார்த்தை திட்டணும்னு தோணுதுல. உண்மையா சொல்லு. நீங்க வந்து நேரடியா ஒரு கட்சியை கபலீகரம் செய்ய விடலாம் என்று வடநாட்டில் சாத்தியமாகும், தமிழ்நாட்டில் சாத்தியமாகும் என்பதை பார்த்திருக்கிற மக்கள் தான் சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டு பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன். ஆனால் நீங்கள் அண்ணாமலை ஆதரவாளர்களை மட்டும் வைத்துக்கொண்டு விவாதம் நடத்துகிறீர்கள். தயவு செய்து அடுத்த விவாதத்தில் அண்ணாமலை ஆதரவாளர் சொல்ல விடுங்க. அடுத்ததிலிருந்து பாஜக சார்பாக 2 பேரை அழையுங்கள். ஒருவர் அண்ணாமலை ஆதரவாளர், இன்னொரு நயினார் நாகேந்திரன். இந்த மொத்த விவாதத்தில் யாருமே நயினார் நாகேந்திரன் பேரையே சொல்லல. அவர்தான் பாஜக தமிழ்நாடு கட்சி தலைவர். நீங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ முரண்பாடு இருக்கதா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பாஜகவுக்குள்ள நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை இடையில இருக்க பிரச்சனை இருக்குல்ல, அதுதான் முக்கியமான பிரச்சனை. அவங்க கூட்டணிக்குள்ள தீர்க்க வேண்டிய முதல் பிரச்சனை அதுதான். சரிங்களா? அடுத்ததுதான் அதிமுக பாஜக பிரச்சனை. அது உள்ளுக்குள்ள அந்த மோதல் எப்படி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குங்கிறத இந்த விவாதத்திலே பார்க்க முடியுது. ஓ, உங்களுக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்களா? 2 பேர். ஒருத்தன் பேர் தாமோ, நல்ல பாடி, நல்ல பிரெயின், டோட்டலி சூப்பர்மேன். அப்ப இன்னொருத்தர் நோ கமெண்ட், சிம்பிள் வேட், ஏதோ சேதுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். அது இதுன்னு வார்த்தைகள்ல இது கேட்டா ராஜதந்திரன்றீங்க. அப்ப உழைக்கிறதெல்லாம் ஏமாளித்தனமா? என்ன சார் இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எங்க கிட்ட நாங்க 2 பேரும் பெரிய ரவுடி இல்ல, எங்களுக்கு எந்த நேரத்துல எந்த ரூபத்துல எப்படி ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது. கபால்ல சைக்கிள் செய்யற முடிவு மூஞ்சில எரிஞ்சிட மாட்டேன். யார் மூஞ்சில? அவன் மூஞ்சில் நான் எறிவேன், என் மூஞ்சில் அவன் எறிவான். அதானே
உன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான்டா என் பிள்ளையும் கூத்தடிக்க ஆரம்பிச்சுட்டான். இல்லன்னா இதுக்கு முன்னாடி ஊருக்கு டிராமா போட்டு இருந்தானாக்கு இப்பதான் கூத்தடிக்கிறானா? வாய் மூடு. இதைத்தானே ஆசைப்படுகிறார் ராஜகுமாரன் திமுக கூட்டத்தை பார்த்து நான் கேட்கிறேன். சீக்கிரம் சண்டை முடிங்க. பாஜக ஐயா சண்முகம் போர் அடிக்குது. ஐயா உங்களுக்கு போர் அடிக்கத்தான் செய்யறேன். நாட்டுல நீங்க தானே ஆட்சியா இருக்கீங்க. நீ காமெடி டைம் இல்லடா, என்னோட சென்டிமெண்ட் டைம்.